ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோன்னு பார்த்தீங்களா? மும்பையோட ஸ்பெஷல் பானிபூரி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பானிபூரியோட பூரி நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 50 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். சால்ட் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்க்கு ஏற்றால ஒரு 1 டீஸ்பூனுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, ரொம்ப சால்ட்டி இருக்க வேணாம், கரெக்டாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சோடாப்பூ சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் சோடாப்பூ சேர்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பானிபூரியோட பூரி கொண்டு நம்ம எல்லாமே எனக்கு வீட்டில் தான் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் கவனமாக பாருங்கள், ஒரு இது மிஸ் ஆனாலும் ஸ்டெப்பு மிஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுருங்க. ஸோ இப்போ இதை நல்லா நீங்கள் கையால் பிசைஞ்சிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயில், ரவா, அந்த சோடாப்பூ எல்லாமே சேர்ந்துட்டும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சாஃப்ட் டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டோ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சாஃப்டாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப ஹார்டும் வேணாம். ஓரளவு கொஞ்சம் சாஃப்ட் தன்மையோட கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கணும். நடுவில் வச்சுக்கோங்க அந்த கன்சிஸ்டன்சி. ரவைங்கிறதால உங்களுக்கு தண்ணி நல்லா அப்சார்ப் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 hour இதை அப்படியே சைடில் ஊற வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம 1/2 hour அதை தனியாக மூடி வச்சுருவோம்லாம். ஸோ அந்த டைம் அது எல்லாமே அப்சார்ப் ஆயிரும். ஸோ நீங்கள் 15 மினிட்ஸ் கண்டினியூஸாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 1/2 hour நம்ம மூடி வச்சு ஊற விட்டுடலாம் கொஞ்சம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம நல்லா டோ ரெடி பண்ணிட்டோம். இது மேலே லைட்டாக ஒரு கையில் மட்டும் எண்ணெய் தேய்ச்சி நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு ஈர துணி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டோம். ஒரு 1/2 hour இதை சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ பானிபூரிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மும்பை ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். ஸோ வெள்ளை பட்டாணி ஒரு 7 to 8 hours நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வேக வைக்கணும். ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதில் இப்போ உப்பு ஆட் பண்ணி நம்ம ஒரு 7 to 8 விசில் கொடுத்துடலாம். மும்பையில் பார்த்திங்கன்னா இந்த மசாலாஸ் தான் ஸ்டஃபிங்காக வைப்பாங்க, பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வைக்க மாட்டாங்க. ஸோ நம்ம டிப்பிக்கல் பானிபூரி செய்கிறதால இதை வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் பட்டாணி வேகிற வரை நம்ம இதில் போடுறதுக்கு பாரிக்னால் ரொம்ப சன்னமாக மிக்சர் இருக்கும் மஞ்சள் கலரில், அது போடுவாங்க. ஸோ அதுக்கு 100 கிராம் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். சால்ட் டேஸ்ட்க்கு ஏற்றால போட்டுக்கோங்க. இங்கே நம்ம கடைகளில் நெல்லைலாலா ஸ்வீட்ஸ்லாம் ஓமப்பொடின்னு சொன்னிங்கன்னா கிடைக்கும். ரொம்ப மைன்யூட் மெல்லிஸாக இருக்கும் அந்த மிக்சர். வேறு இன்னுமே போட்டிருக்க மாட்டாங்க, மிக்சர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். உப்புக்கு அப்புறம் லைட்டாக மஞ்சள் போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட்டு இதில் சோடாப்பூ போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்சர் மாதிரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். அது தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓமப்பொடின்னு சொல்கிறதுக்கே ரீசன் அதுதான். ஓமம் சேர்த்து நம்ம அந்த மிக்சர்னால தான் ஓமப்பொடின்னு சொல்லுவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சப்பாத்திக்கு டோ பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு டோ வரணும். இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றி மறுபடியும் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் செய்வோம்ல, அந்த இதில் போட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த இடியாப்ப கொல்லில் போட்டுடலாம். அந்த மிக்சர் செய்கிறதுலே நிறைய ஹோல்ஸு, நல்ல பொடி ஹோல்ஸாக இருக்கும்ல, அதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக புழிஞ்சிடலாம். கேஸில் வச்சு காட்டுறேன் எப்படின்னு.
இப்போ ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம டைரெக்டாக அந்த மிக்சரை வந்து இதில் டைரெக்டாக தான் பொரிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ டைரெக்டாக அதில் பொழிஞ்சிடலாம். இது நீங்கள் ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம். போடும்போது பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் இருக்குது. அந்த பபிள்ஸ் அப்படியே அடங்கின உடனே நம்ம எடுத்துட வேண்டியதான். ஏன்னா ரொம்ப ப்ரௌனிஷாகவும் ஆயிடக்கூடாது. பாருங்கள் நல்லா பபிள்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போடும்போது உள்ள பபிள்ஸ் இப்போ மாற்றி போட்டுடலாம். ஜஸ்ட்டு 1 டைம் நான் மாற்றி போட்டால் போதும், நல்லா கிறிஸ்பி ஆயிரும். பாருங்கள் ஆயிலில் அந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம், மாற்றி போட வேணாம். ஸோ பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நான் எடுத்தது அப்படியே கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம கார்னிஷிங்க்கு யூஸ் ஆகும். இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ பானிபூரியோட பூரி செய்ய போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ டோ வச்சு 1/2 an hour ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ரவுண்ட் பால்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூரி செய்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புதினா தண்ணி இருக்கும்ல, அதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கொஞ்சம் சில்னஸ் இருக்கும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு நான் புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி தலை சேம் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஒரு கையளவு போதும். 2 பச்சை மிளகா, 2 சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். அப்புறம் இது வந்து பிளாக் சால்ட்டு. இது உங்களுக்கு வந்து க்ராசரி ஷாப்பில் ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாட் மசாலா எந்த பிராண்ட்னாலும் ஓகே. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம். காட்டுறவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டுட்டேன். பிளாக் சால்ட்டும் சாட் மசாலா தவிர எல்லாமே போட்டு கிரைண்ட் பண்ணணும். இந்த க்ரீன் கலர் வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 லெமன் மட்டும் புழிஞ்சிக்கிறேன். கலர் வந்து அப்படி க்ரீனிஷாக இருக்கும். சால்ட்டும் இதிலே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சால்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்றலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போது ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்ல க்ரீனிஷ் கலராக இருக்குது. அந்த லெமன் போட்டதால் கலர் மாறல. இதில் இப்போ நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம ஒரு சால்ட் டேஸ்ட்க்கு ஏற்றால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், க்ரீனிஷ் கலர். இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மும்பையில் வந்து நாங்கள் ஸ்வீட் அண்ட் காரம் ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கும் பானிபூரி. ஒரு நிமிஷம் இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது பிளாக் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன். இது ஒரு நல்ல ஒரு பெக்யூலர் டேஸ்ட் கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பையில் பானிபூரிக்கு ரெண்டுமே சேர்ப்போம், ஸ்வீட்டு ஆஸ் வெல் அஸ் காரம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சுகர் போட்டுக்கோங்க. இதே புதினா தண்ணியில் தான். ஸோ ஸ்வீட் சட்னி எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வடாப்பாவ் செய்யும்போது காட்டியிருப்பேன். அதே மெத்தட் தான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து லிங்க்கில் காட்டிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணிடலாம். ஸோ சாட் மசாலாவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தான். அந்த ரியல் பானிபூரி ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த சாட் மசாலா தான். இந்த புதினா தண்ணியில் நீங்கள் சால்ட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் இப்போ செய்ய ஆரம்பிக்கிற டைப்லேயே ஃபஸ்ட்டு புதினா தண்ணி எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க அந்த புதினா தண்ணி. நம்ம இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் ஆயிலை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த டோவில் ஒரு ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் ஒரு பால் எடுத்து மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா சப்பாத்திஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்னஸும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக நான் திக்னஸ் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு பூரி வந்து நல்லா உப்பிட்டு வரும், இல்லைனா ஃப்ளாட்டாக இருக்கும். அப்படி ஃப்ளாட்டாக வந்தாலும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், அதை பாப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். பாப்படி சாட் சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்பாத்தி இது ரெடி ஆயிடுச்சு. இந்த திக்னஸ் போதும். ஸோ இதில் வந்து நீங்கள் சர்க்கிள் கட் பண்ணுறதுக்கு எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் பாப்பாவோட டாயில் இருந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 20 பீசஸ் மாதிரி இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஷார்ப் எட்ஜஸாக இருக்கட்டும்.
அப்போ தான் உங்களுக்கு ரவுண்ட் நல்லா அழகாக வரும். இன்னும் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு பூரி போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக இருக்குது. லைட்டாக நீங்கள் பேட் பண்ணணும், மேலே தட்டினா தான் அது அப்படி உப்பிட்டு வரும். பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நல்லா 2 சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள் செகண்ட் பேட்ச் போட்டிருக்கேன். இப்போ செகண்ட் பேட்ச்லேயே பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து தட்டி விடணும் மேலே அந்த எண்ணெயை லைட்டாக. அப்போ தான் உங்களுக்கு அந்த பூரி வந்து நல்லா கொஞ்சம் உப்பிட்டு வரும், இல்லைன்னா ஃப்ளாட் பூரிஸாக இருக்கும். ஸோ இதையும் 2 சைட் கோல்டன் ப்ரௌன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் ஹீட்டும் ஆயிட வேணாம், அப்புறம் ப்ரௌனிஷாக கரிஞ்சி போயிடும் பூரிஸ் எல்லாம். நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் பூரிஸ் ரெடி. நம்ம இப்போ எடுத்துட்டோம். ஸோ பாருங்கள் இப்போ ஒரு 2 ரவுண்ட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ பூரிஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா மிக்சர் இருக்கிற எல்லா மாவையும் நான் உங்களுக்கு பூரிஸ் ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பூரிஸும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரகடா செய்ய போகிறோம். ரகடானா என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டாணியை வச்சு நம்ம ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுதான் நம்மளுக்கு மும்பையில் வந்து பானிபூரிக்கு ஸ்டஃபிங்காக தருவாங்க. பொட்டேட்டோ வைக்க மாட்டாங்க, ரகடா தான் வைப்பாங்க. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ரகடா பட்டாணியோட கிரேவி செய்கிறதுக்கு கடுகு போட்டிருக்கோம். கொஞ்சம் பொரியட்டும். நெக்ஸ்ட்டு வந்து அதில் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஆனியன், ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஃபைன்லி சாப்டு, ஒரு காரத்துக்கு ஏற்றால போட்டுக்கலாம். ஒரு 2 போடுங்க போதும். 2 பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் தான். ஸோ இதை போட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்குற வரை நம்ம எடுத்துக்கலாம் வதக்கி. பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 2 பல் வந்து பூண்டு வந்து துருவி போட்டிருக்கேன். ஒரு சின்ன இன்ச் வந்து இஞ்சி நம்ம துருவி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாமே வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பட்டாணிலையும் சால்ட் போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கேற்றால அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குக் ஆகிற வரை வதக்கிக்கோங்க. ஸோ பாருங்கள் நம்ம பட்டாணி நல்லா குக் ஆகிருக்கு, தோலிலாம் செப்பரேட்டாக இருக்குது. நீங்கள் இதில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா குக் ஆகிருக்கான்னு. பாருங்கள் நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த டொமேட்டோ அந்த ஆனியனில் அந்த பட்டாணி அப்படியே போட்டுருங்க. பாருங்கள் அந்த தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. வச்சு இதை ஒரு 2 to 3 minutes மட்டும் குக் பண்ணால் போதும். பார்த்தீங்கன்னா பட்டாணி வந்து ஒரு 7 விசில் வச்சதால நல்லாவே குக் ஆகிருக்கும். எனிவே நீங்கள் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் இந்த ஸ்டேஜில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக சால்ட் போட்டிருக்கேன் மேலே. இப்போ அந்த ஸ்வீட் சட்னியை நான் காட்டிடுறேன். எனிவே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். சரி ஒரு கிளான்ஸ் காட்டிடலாம் தான் காட்டுறேன். ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கோம். அதே அளவுக்கு வந்து நம்ம டேட்ஸ் எடுத்திருக்கோம், சீட் எடுத்துகிட்டு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ வேக வைக்கலாம். பாருங்கள் நம்ம அது கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்வீட் சட்னிக்கு. இதில் ஜஸ்ட் இனிமேல் நம்ம ஜீரகம் மட்டும் தாளித்து கொட்டிடலாம். ஸோ பாருங்கள் நம்ம ரகடா ரெடி. அதில் ஃபைனலாக மல்லித்தலை போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கிளறு மட்டும் கிளறிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தாளிப்பு ரெடியாக இருக்குது. அதை நம்ம அந்த ஸ்வீட் சட்னியில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. இப்போ நான் உங்களுக்கு எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு நம்ம பானிபூரி. பாருங்கள் பூரி வச்சுருக்கேன், சைடில் ரகடா, அப்புறம் ஷேவ், அப்புறம் புதினா தண்ணி, அப்புறம் ஸ்வீட் சட்னி. ஸோ இதோட ஃபோக்கஸ் பார்த்துருங்க, நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சர்விங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பூரி பிரேக் பண்ணியாச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ரகடா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அதில் ஸ்வீட் சட்னி போட்டுக்கலாம். அப்புறமா அதில் கொஞ்சம் ஷேவ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் நீங்கள் புதினா தண்ணி ஊற்றிக்கோங்க.
ஸோ இதுதான் நம்ம பானிபூரி பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, டேக் கேர், பை.